அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிய நிகழ்ச்சியானது எங்கள் பள்ளியில் நடக்கப் போகிறது. அது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சிலம்பம் என்பது ஒரு பாரம்பரிய கலை. அதை இத்தனை குழந்தைகள் நுணுக்கத்தோடு கற்றுட்டு இங்கே வந்து இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. எல்லா மாஸ்டர்ஸும் இந்த ஓப்பன் சாம்பியன்ஷிப்க்கு ஒத்துழைப்பு கொடுத்து தங்களுடைய குழந்தைகளை நல்ல முறையில் பயிற்சியும் கொடுத்துருக்கீங்க. அதே சமயம் நல்ல முறையில் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி ஊக்கப்படுத்தி பரிசுகளை வெல்லணும் அப்படிங்கிற வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. உலகளாவிய பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை கூட்டமைப்பு சார்பில் தென்னிந்திய அளவிலான சிலம்ப ஓபன் சாம்பியன்ஷிப் 2025 போட்டி நடைபெற்றது. கோவை திருச்சி சாலையில் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ள வெங்கடலட்சுமி மெட்ரிகுலேஷன் பள்ளி மைதானத்தில் பெரும் திரளாக திரண்ட சிலம்ப பயிற்சி பெற்ற மாணவர்கள் காலை 8 மணி முதல் கூட்டமாக வந்து குவிய தொடங்கினர். அப்போது பல்வேறு சிலம்ப பயிற்சி கூடங்களில் இருந்து வந்திருந்த மாணவர்களை நேர்காணல் செய்தபோது வயது வாரியான மாணவ மாணவிகள் தங்களது பெயர்களை முறைப்படி பதிவு செய்தனர். மேலும் தென்னிந்திய அளவிலான சிலம்ப ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்த கோவை மாவட்டம் வெள்ளலூர் பேரூராட்சியின் தலைவர் VU மருதாசலம், துணைத் தலைவர் கணேசன் மற்றும் கவுன்சிலர்கள் சந்திரகுமார், கருணாகரன், கார்த்திகேயன் ஆகியோருக்கு உலகளாவிய பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை கூட்டமைப்பு சார்பில் பட்டாசு வெடித்து சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மேலும் வெங்கடலட்சுமி மெட்ரிகுலேஷன் பள்ளி மைதானத்தில் தென்னிந்திய அளவிலான சிலம்ப ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்துவதற்கு இடம் கொடுத்தும் சிறப்புரையாற்றி சிலம்ப போட்டியை துவக்கி வைக்க வருகை தந்த பள்ளியின் தாளாளர் திருமதி சந்திரகாந்தி அம்மா அவர்களுக்கும், தலைமை ஆசிரியை திருமதி கீதா, உடற்கல்வி ஆசிரியர் SK செந்தில் பிரபு ஆகியோருக்கும் உலகளாவிய பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை கூட்டமைப்பு சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வயது வாரியாக பிரிக்கப்பட்ட சிலம்ப மாணவ மாணவிகளுக்கு தகுந்த போட்டிக்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சிலம்ப போட்டிக்கான நடுவர்கள் நியமிக்கப்பட்டது. அதன் பின்னர் சிலம்ப போட்டியை வெங்கடலட்சுமி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தாளாளர் சந்திரகாந்தி சிலம்ப கம்பை தட்டி கொடுத்து போட்டியை துவக்கி வைத்தார். அப்போது தென்னிந்திய அளவிலான சிலம்ப போட்டிக்கு வந்திருந்த மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து சொல்லும் விதமாக இயற்கையின் வருண பகவான் என்று அழைக்கப்படும் மழை பகவான் பூமழை தூவி வாழ்த்து கூறியது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு கண்ணியமான பூமழையில் நனைந்த சிலம்ப மாணவ மாணவிகள் சிலம்ப போட்டியை துவக்கி வைத்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி கீதா அவர்களுக்கு கைகளை தட்டி நன்றியை தெரிவித்தனர். மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற இப்போட்டியில் ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, சுருள்வாள், வேல்கம்பு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்ட சிலம்ப மாணவ மாணவிகள் தங்களது முழு திறமையை வெளிப்படுத்தி சிலம்ப போட்டியை காண வந்திருந்த பொதுமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும் சிறப்பு விருந்து படைத்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு 6 வயது மாணவ மாணவிகள் முதல் இளைஞர் பட்டாளம் வரை தமிழர் கலையாம், தமிழரின் பண்பாட்டு கலையாம், நமது தாய் தமிழ் நாட்டின் பாரம்பரிய கலையான சிலம்ப கலையை கற்ற மாணவ மாணவிகள் கவித்துவம் படைக்கும் அளவிற்கு சிலம்பு கம்புகளால் தனித்துவம் படைத்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு போட்டி துவங்கிய நொடியிலிருந்து இறுதி வரை விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் சிலம்ப போட்டி நடைபெற்று முடிந்தது. தென்னிந்திய அளவிலான சிலம்ப ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டி 2025 என்னும் தலைப்பில் நடைபெற்ற போட்டிக்கு உலகளாவிய பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை கூட்டமைப்பின் நிறுவன தலைவரும் இயக்குநருமான சிலம்பக்கலையில் கோல்டு கிரேடு பெற்ற ஆசான் சிலம்பு செல்வர் U செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. மேலும் சிலம்ப போட்டிக்கு சிலம்ப மாஸ்டர்கள் சரவணகுமார், சிவக்குமார், சபரீஸ்வரன் உள்ளிட்ட சிலம்ப மாஸ்டர்கள் நடுவர்களாக கலந்து கொண்டு சிறப்பான முறையில் சிலம்பம் சுற்றி போட்டியில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளை தேர்வு செய்தனர். மேலும் இச்சிறப்பு வாய்ந்த தென்னிந்திய அளவிலான சிலம்ப போட்டியை நடத்துவதற்கு உதவியாக இருந்த பொதுச் செயலாளர் நாகராஜ்,
துணைத் தலைவர் பயில்வான் பழனிசாமி, துணை செயலாளர் கண்ணன், இணை செயலாளர் மேனகா, செயற்குழு உறுப்பினர் கார்த்திக், SAS சிலம்ப அகாடமியின் தலைவர் சரண்யா, துணைத் தலைவர் புவனா, செயலாளர் ரூபினி, துணை செயலாளர் விஜி, பொருளாளர் KM குமாரதேவி, துணை பொருளாளர் சந்தியா, இணை செயலாளர் பிரியா, நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் சந்தியா, துணை ஒருங்கிணைப்பாளர் ரேவதி, நடுவர் குழு ஒருங்கிணைப்பாளர் செல்வி ஆகியோருக்கு உலகளாவிய பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் சிலம்பு செல்வர் ஆசான் செல்வராஜ் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை பதிவு செய்தார். மேலும் போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம், சான்றிதழ் மற்றும் பரிசுக் கோப்பை வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. விழாவில் சிறப்பு அம்சமாக மதுக்கரையைச் சேர்ந்த கொங்கு சிலம்பம் பயிற்சி பள்ளியின் ஆசான் மயில்சாமி அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட மூத்த சிலம்ப ஆசான்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதன் பின்னர் விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்திருந்த வெள்ளலூர் பேரூராட்சி தலைவர் மருதாசலம் மற்றும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் உலகளாவிய பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் ஆசான் செல்வராஜ் ஆகியோர் மீடியா 24 தமிழ் செய்திகளுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் என்பது சிறப்பு வாய்ந்ததாகும். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.
பேரூராட்சியுடைய நகர செயலாளர் அண்ணன் KR கண்ணையன் அவர்களையும், வெள்ளலூர் பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் திரு கணேசன் அவர்களையும், வெள்ளலூர் பேரூராட்சி 7வது கவுன்சிலர் திரு கருணாகரன் அவர்களையும், மற்றும் 1வது கவுன்சிலர் திரு கார்த்திகேயன் அவர்களையும், திரு பிரபு அவர்களையும், மற்றும் அண்ணன் கருப்புசாமி அவர்களையும், அண்ணன் நாகராஜன் அவர்களையும், நடராஜன் அவர்களையும் இருவரும் கூட்டு இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். பேரூராட்சி கழகத்துடைய தலைவராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அண்ணன் VU மருதாசலம் அவர்களுக்கு சிறப்பு செல்வன் செல்வராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார். நமது வெள்ளலூர் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர், மருமச்சப்பட்டி ஒன்றிய கழக செயலாளராக பொறுப்பேற்று குழந்தையின் தெய்வம் ஒன்றாக சொல்லுவார்கள். அந்த குழந்தையின் வீர விளையாட்டில் முதலாக பதவியேற்று உங்களை வாழ்த்து விதமாக இந்த விளையாட்டில் பங்கெடுத்துக் கொடுத்ததற்கு உங்கள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வெள்ளலூர் நகர கழக செயலாளராக பொறுப்பேற்று முதலில் உங்களுடைய வீர விளையாட்டில் பங்கு கொண்டதற்கு உங்களின் சார்பாக அவருக்கும் இந்த விளையாட்டை சிறப்போடு செல்வம் பாபா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மாவட்ட உறுப்பினர் சங்கர்குமார் அவர்களுக்கு செல்வராஜ் அவர்கள் பொன்னாடி வட்டி கழிப்போம்.
மாஸ்டர் 1 செப்பல் கொடுக்க போகிறேன். அதனால எல்லாரும் குழந்தைய வாழ்த்துங்கள் சொல்லிட்டு.
மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி. சவுண்ட் போடலாமா? ஓகே, எல்லாம் கப்பை தூக்கி காட்டுங்க. பரவாயில்ல, கேட்கவே இல்லை. நல்லா அனைவருக்கும் காலை வணக்கம். உலகளாவிய பாரம்பரிய விளையாட்டானது இங்கே வெள்ளிமலட்சுமி பள்ளி ஸ்கூலில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விளையாட்டு குழந்தைகளுக்கு சிலம்பு விளையாட்டு ஆனது பாரம்பரிய பழங்காலத்தினுடைய விளையாட்டு. அதை மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு மக்களும் ஆர்வத்துடன் குழந்தைகளுக்கு பயில்வதற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டும். அதே போல தமிழக அரசாங்கமும் இந்த பாரம்பரிய விளையாட்டுக்கு பெருதுணையாக இருந்து இந்த பாரம்பரிய விளையாட்டை மென்மேலும் வளர்ச்சி அடைந்து பழங்கால விளையாட்டை இந்திய திருநாடு எங்கும் வளர்ச்சி அடைகின்ற விதமாக ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி. உலக பாரம்பரிய விளையாட்டான இந்த சிலம்பு பயிற்சியை இந்த நிகழ்வில் மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இளம் சிங்கங்கள் தமிழக பாரம்பரிய விளையாட்டான இதை கற்று உலகளாவிய இந்திய பெருநாட்டிலும் இந்த கலையை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த குழந்தை செல்வங்களின் பெற்றோருக்கும் இந்த குழந்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் வெள்ளலூர் பேரூராட்சியின் சார்பாகவும் கவுன்சிலர் தலைவர் என்ற முறையிலும் இந்த நல்வாழ்த்துக்களை குழந்தைகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த பாரம்பரிய உலகளாவிய இந்த சிலம்பு விளையாட்டை இந்த குழந்தை செல்வங்களுக்கு கோவை மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய பேரளவில் கற்றுக் கொடுத்து இந்த விளையாட்டை ஊக்குவிக்க என்ற விதமாக தமிழக அரசும் பங்கெடுத்து அதுபோல இந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்கு ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஊக்குவித்து இந்த விளையாட்டை உலக அளவில் பெருமை சேர்க்கும் வண்ணமாக நமது இந்திய நாட்டு மட்டுமல்லாமல் அனைத்து நாடுகளிலும் போற்றக்கூடிய வகையில் இந்த கலையை வளர்க்க வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் அஸ்வந்தினி. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். உலகளாவிய பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை கூட்டமைப்பு சார்பாக சிலம்பு ஓபன் சாம்பியன்ஷிப் நடத்தின திரு செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் இந்த போட்டியில கலந்துகிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக் ரெண்டுமே செஞ்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். அது எனக்கு ட்ரெயின் பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்த திரு செல்வராஜ் ஆசான் கோல்ட்லேண்ட் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என் பேர் ஜெகதீசன். என் பொண்ணு அஸ்வினி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். நன்றி. மாவட்ட கலை கூட்டமைப்பு ஆசான் மாஸ்டரோட நடத்திய தென்னிந்திய அளவிலான சிலம்பம் ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டி மிகவும் சிறப்பான முறையில நடக்கின்றது. இந்த காலகட்டத்திலே செல்போன் மற்றும் யூடியூப் சேனலில் குழந்தைகளுடைய கவனம் திரும்பி இருக்கின்ற காலகட்டத்திலே குழந்தைகளே சிலம்பத்தின் பக்கம் கவனத்தை திருப்பி சிப்பிக்குள் முத்தை போல இவ்வளவு குழந்தைகளுக்கு சிலம்பத்தை கற்றுக் கொடுத்து மிக சிறப்பான முறையிலே சிலம்ப பயிற்சி பெறும் மாணவர்கள் இங்கே கலந்து கொண்டு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசுகளை வாங்கியிருக்கிறார்கள். பெருமகிழ்ச்சி இருக்கிறது. நன்றி.
நன்றி. உலகளாவிய பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை கூட்டமைப்பு நடத்திய இந்த தென்னிந்திய அளவிலான ஓபன் சாம்பியன்ஷிப் 2025 போட்டிகளிலே எங்களது அணி RKKP மாஸ்டர் சிலம்பம் அணியின் சார்பாக எங்களது மாணவர்கள் சுமார் 14 பேர் கலந்து கொண்டார்கள். மிகவும் சிறப்பான முறையிலே போட்டி நடந்தேறியது. அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பான முறையில் பரிசுகளை வழங்கி ஆசிரியர் ஊக்கமாக்கம் அளித்தார். நன்றி, வணக்கம். என் பேர் கனிஷ்கா. நான் SAS அகாடமி வந்திருக்கேன். நான் இந்த சாம்பியன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்கேன். சிங்கிள் ஸ்டிக்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், டபுள் ஸ்டிக்ல செகண்ட் பிரைஸ் அடிச்சிருக்கேன். எனக்கு பிராக்டிஸ் கொடுத்த செல்வராஜ் மாஸ்டருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம், என் பேர் காயத்ரி. நான் கோயம்புத்தூர் வெள்ளலூர்ல இருந்து வந்திருக்கேன். என் பையன் பேர் திகழ் சகன், 5 வயசு தான் ஆகுது. சிலம்பு போட்டியில அவன் 3rd பிரைஸ் வாங்கியிருக்கான். ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த SAS அகாடமில இருந்து ரொம்ப சிறப்பா பயிற்சி கொடுத்து டோர்னமெண்ட் சாம்பியன்ஷிப் எல்லாம் நடத்துறாங்க. அதுல பிரைஸ் வாங்குறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. என் பையன் திகழ் சகனுக்கு சிறப்பா பயிற்சி கொடுத்த மாஸ்டர் செல்வராஜ் அவர்களுக்கும் SAS அகாடமி சிலம்பம் அகாடமி சார்பாக என்னோட ஃபேமிலி சார்பாக நான் நன்றி தெரிவிக்கிறேன். என் பேர் சிவானி. என்ன படிக்கிறீங்க? என்ன சிங்கிள் ஸ்டிக்ல ஃபர்ஸ்ட் பிரைஸும் டபுள் ஸ்டிக்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்தேன். எனக்கு செல்வராஜ் மாஸ்டருக்கு ஒரு மாஸ்டர் வணக்கம். இன்னைக்கு என்ன மாதிரி போட்டி, நீங்க எந்த அளவுக்கு சிறப்பா பண்ணீங்க? சார், உலக கலைகள் மற்றும் விளையாட்டு நிறுவன தலைவர் இன்னைக்கு நிறைய டீம்கள்லாம் வந்திருந்தாங்க. நிறைய வடவள்ளி, வேலூர், இன்னைக்கு டோட்டலா எவ்வளவு மாணவர்கள்? 250 மாணவர்கள். என்னென்ன பிரிவுகள்ல இன்னைக்கு போட்டி? இன்னைக்கு சிங்கிள் ஸ்டிக்கு, டபுள் ஸ்டிக்கு, குருள்வாள், வேல்பட்டு, 5 ஈவெண்ட் நடந்துச்சு. இங்க எங்களுக்கு இடமெல்லாம் லட்சுமி நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. வெளியிருந்து வந்த மாசுக ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாருமே நல்லா நீட்டா விளையாடி சிறப்பா இருந்துச்சு. எல்லாருமே ஃபர்ஸ்ட் செகண்ட் பரிசமா. எங்க நாங்க வெள்ளலூர் பேரூராட்சி கவுன்சிலருக்கு எல்லாருமே சிறப்பு பிரச்சனை எங்களுக்கு எல்லாம் நல்லா கௌரவிச்சு பிரைஸ் கொடுத்து நல்லா சந்தோஷமா இருக்கு. மீண்டும் இந்த மாணவர்கள் எல்லாருமே இதே மாதிரி இன்னும் நல்லா போட்டிகள் கலந்து நல்ல வட்டி விளையாட அனைத்து ஆசான்கள், மாசுகள், மாணவர்கள் மனமார்ந்த நன்றியை போட்டு. நீங்க நடத்தக்கூடிய போட்டி இதுதான் முதல் போட்டியா? இல்ல, இது 3வது போட்டி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பண்ணிருக்கேன், திரும்ப மாவட்ட அளவில் பண்ணிருக்கேன், இப்போ தென்னிந்திய பண்ணிருக்கேன். 3வது. அடுத்த கட்டமா என்ன மாதிரி போட்டி நடத்தலாம்? வேல் ரெக்கார்டு பண்ண கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுக்கலான்னு இதுல ஏற்பாடு பண்ணிக்கிறது. ஒரு 3 மாசத்துல வேல் ரெக்கார்டு அட்டெம்ப்ட் பண்ண போறீங்க? ஆமா. ஓகே, அது எங்க பண்ணலாம்னு இருக்கீங்க? இந்த ஸ்கூல்லே பண்ணலான்ட்டு எல்லாம் கேட்டிருக்கேன். ஓகே சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூல்லே பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா. வேற யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா யாருக்கு சொல்லுவீங்க? எல்லாரும் இங்க அனைத்து ஆசான்களுக்கும், மூத்த ஆசான்களுக்கும், மாஸ்டர்களுக்கும், மற்ற பேரண்ட்ஸுகளுக்கு எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் என் கூட இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி எங்களோட நிறுவன பொருளாளர்கள், நிர்வாக தலைவர், செக்ரட்டரி எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாஸ்டர், நீங்க எந்த வயசுல இந்த சிலம்பம்? எனக்கு 13 வயசுல இருந்து கத்துக்கிட்டேன். எனக்கு 61 வயசு. ஓகே, 13 வயசுல கத்துக்கிட்டீங்க, 61 வயசு ஆச்சு. எத்தனையோ கேஜி ஏறி இருப்பீங்க. இன்னைக்கு நீங்களே ஒரு போட்டி நடத்தக்கூடிய தகுதி வந்திருக்கீங்க. உங்க ஆசானுக்கு என்ன சொல்லுது? எங்க ஆசானு இப்போ 3 ஆசானுமே இறந்துட்டாங்க. 3 ஆசானுக்கு போட்டா வச்சா வீட்டுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கேன். யாருமே வர முடியல. அதனால எனக்கு மனமார்ந்து இவ்வளவு தூரம் எனக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப திறமையா எனக்கு 26 விதமான விளையாட்டுகள் தெரியும். எந்த டைம் கேட்டாலும் நான் அந்த விளையாட்டை காட்ட முடியும், சொல்லி கொடுக்க முடியும். அதனால எனக்கு கோல்டு கிரேட் தலைமை ஆசான் எனக்கு பதவி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், அரசாங்க சீலோட என்கிட்ட ஐடி கார்டு இருக்கு. என்னோட இதையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அனைத்து உள்ளங்களுக்கும்
கோல்டு கிரேட் எந்த கேட்டகரியில வாங்குவீங்க? கேட்டகரின்னா அது சுருள்வாள்லையா? இல்ல, எல்லா விளையாட்டுமே நான் டெமோக்ராட். அவை என்ன விளையாட்டு வேணும்னு கேட்டாங்களோ, புதுவாள், மான்கோப்பு, டபுள் ஸ்டிக்கு, சிங்கிள் ஸ்டிக்கு, வேல் கம்பு, பட்டை வாள், எம்ஜிஆர் கத்தி சட்டை, இந்த மாதிரி விளையாட்டுகள் அத்தனை விளையாட்டுமே நான் டெமோக்ராட் காட்டு வந்து போறத நிறைய பேர் எல்லாம் பிளாக் சில்வர் போனாங்க. நீங்க வந்து இன்டர்நேஷனல் இதுக்கு அதாவது சூப்பர் கோல்டு கிரேட் இருக்கிறீங்க, ஆனா இப்ப கொடுக்க வேண்டாம், இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு அந்த சூப்பர் கோல்டு கிரேடுக்கு நாங்க வழங்குறோம். இப்ப கோல்டு கிரேடு மட்டும் சொல்லியிருக்காங்க. நன்றி. எல்லாருக்கும் நன்றி. திரும்ப இந்த மாதிரியே எல்லாரும் வந்து சேர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாருமே குழந்தைங்க நல்லா விளையாடுச்சு. நன்றி.